பரிணாம வளர்ச்சியில் வர 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 கரெக்டாக வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன்னா என்ன, ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன, ஒரு அப்பனுடைய கேரக்டரு அந்த எமோஷனை நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம உள்வாங்குறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளரையே நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகாத போது நம்ம எங்கே சொசைட்டியை பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ கவலைப்பட போகிறோம். முதல்ல குடும்பத்தில் அப்பா அம்மா, அதுதான் இந்த உணர்வுகளை ஒழுங்காக கனெக்ட் ஆகணுங்கிறக்காகத்தான் அதை வாழும்போதே இருக்கணும். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே அந்த கடமையை நம்ம செய்யணுங்கிறது தான் அடிப்படையாக வச்சு தான் ஒரு இட்லி கடை. இந்த இட்லி கடைக்கு நல்ல வேளை நான் சென்னையில் உலர தெரிஞ்சு எப்படி ஒரு இட்லி கடைன்னு பேர் வந்துச்சுன்னா, அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிறது. இப்போ நம்ம மதுரை மல்லியை பற்றி பேசணும். திருச்சுழி, அருப்புக்கோட்டை, மல்லாங்கனர் பக்கத்தில் தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துருக்கு. அங்கே மதுரை மல்லியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு. இப்போவே அவர் ரொம்ப குண்டா இருக்கார், அப்போ எவ்வளோ ஒல்லியாக இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. அப்போ போய் பூ பறித்து அதில் பாட்டி வீட்டில் காசு கேட்கக்கூடாது, அதுலேயும் ஒரு சுயமரியாதை. இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடான விஷயத்துக்காக சொல்லுவார். அந்த வயசுலேயே போய் பாட்டி வீட்டில் ஒரு 10 பைசா அரைனா 3/4 ரூபா கேட்டால் கொடுப்பாங்கல்ல, தினம் கேட்டால். ஆனால் நம்மளே உழைச்சி நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசில் போய் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ராத்திரிலாம் கனவு காண்றது 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிடணும் இட்லின்னு. அப்படி ஒரு இட்லி கடையை தான் இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு பேசி அதனால் வந்து இட்லி கடை. இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாச பிணைப்பு.